இந்த அஞ்சலி இருந்துட்டு உண்மையிலேயே வடிகட்டின முட்டாள்ன்னு தான் சொல்லணும். அதாவது இங்க நம்ம பிரியாவும், அதுக்கப்புறம் கார்த்திக்கும் ஒண்ணு சேரதுக்கான காரணம், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா தான். நம்மள விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் வந்து பிரிஞ்சதுக்கு காரணமே இலக்கியா தான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அடுத்ததா இலக்கியாவ தீர்த்து கட்டுறதுக்காக இந்த அஞ்சலி பிளான் பண்றா. அதாவது நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இந்த அஞ்சலி மறுபடியும் திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ எவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து, எவ்ளோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா, அந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம இலக்கியாவோட நல்ல மனச புரிஞ்சுக்காம, இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரியாவையும், கார்த்திகையும் ஒண்ணா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு செயல செய்யுது. அதாவது நம்ம இலக்கியா குடிக்கிற ஜூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஷத்த கலந்து குடுத்துடுறாங்க. கடைசியில நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மயக்கம் போட்டு விழுந்து, வாயிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சுடுது. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். ஆனா, நம்ம இலக்கியாவ காப்பாத்துறாங்க. அது வேற விஷயம். ஆனா, அஞ்சலியோட மனசு, அதாவது அவளோட மூளை இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா திருந்தவே இல்லையே! அவ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கேடு கெட்டவளா அவ இருப்பா! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்க போறாங்க. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நடந்துமே கூட இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, உயிருக்கு போராடுற நிலைமைக்கு போய் வந்ததுக்கான காரணமும், அஞ்சலி அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுமே கூட, அஞ்சலிய பத்தி வாயவே வந்து பார்த்தீங்கன்னா தொறக்கறது கிடையாது. அஞ்சலி தான் இத பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இலக்கியா சொல்ல போறது கிடையாது. இப்பவும் அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் இப்படி பிளான் பண்ணியிருக்க விஷயம், அவங்கள தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஏன் இலக்கியாவுக்கு தெரியும்னு சொல்லிட்டு, பிரியாவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதுன்னு பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி இப்போ ரெஸ்டாரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து அதாவது நம்ம கார்த்திக்கும், அதுக்கப்புறம் பிரியா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மீட் பண்ணி கொஞ்சம் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. கடைசியில அஞ்சலி பார்த்து அதுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சண்டையும் போட ஆரம்பிச்சுர்றா. ஆனா கார்த்திக் எப்படியாப்பட்டவரு, ஒழுங்கு மரியாதையா போயிடு, இங்க நின்னா உன்ன கொன்னே போறதுக்கு நான் தயாராயிருவேன். உன்ன பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, எரிச்சலா இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி அஞ்சலிய விரட்டி விட்டுறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி அதாவது நம்ம கார்த்திக் இப்படி மாறுனதுக்கு காரணம் இலக்கியா தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு தான், இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்றா இந்த அஞ்சலி. உன்னலாம் நான் சும்மாவே விட மாட்டேன். என் வாழ்க்கைய கெடுத்துட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துடலாம்னு நெனைக்கிறியா? உன்ன முதல்ல தீர்த்து கட்டினா தான் என்னோட ஆத்திரமே தீரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இலக்கியாவ வந்து கொல்றதுக்காக இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா, இதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நேரம் வரப்போகுது. அதாவது நம்ம கார்த்திக்கும், பிரியாவும் இப்போ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து, பார்த்து அவ கொஞ்சம் பொசசிவ் ஆயி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண போறா. ஆனா, அதுக்கு முன்னாடி அவ செய்ற தப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயுமே ஏத்துக்க முடியாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம கௌதம்க்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் அதாவது பிரியாவ வந்து சும்மா நடிக்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான கல்யாணமே பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் தயாரா இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.